டீச்சர்ஸ்ன்றவங்க தெய்வத்துக்கு சமம். அவங்களுக்கான மரியாதை எப்பவுமே கொடுங்க. நான்லாம் சாதாரண அடி வாங்கினது கிடையாது ஸ்கூல்லலாம். ஏன்னா அப்பெல்லாம் அடி வெளுத்து எடுத்துருவாங்க. அப்பெல்லாம் பயங்கர டிஃப்ரெண்டான தண்டனைகள்லாம் அப்போ இருக்கும். இந்த நடராஜ் பென்சில் இருக்கும் இல்லையா, அந்த பென்சிலை வந்து கைக்கு நடுவில் இந்த இடத்துல வச்சு ஒரு சுத்துவாங்க, அப்படி அமுக்கி. இல்ல உடனே அப்பா அம்மா நம்மளும் போய் என்ன பண்றோம், நேரா சண்டைக்கு போய் ஏன் என் பையனை திட்டுறீங்க, அவங்கள கண்டிக்க விடுங்க. கண்டிச்சா மட்டும்தான் அந்த குழந்தை நல்லபடியா வளரும். யாரோ ஒரு பையன் அப்படி நினைக்கிறது இல்லை. அவங்க அங்க படிக்கிற ஒரு கிளாஸ்ல 50 பேர் படிக்கிறாங்கன்னா 50 பேரையும் தன்னுடைய குழந்தையா பாக்குறாங்க ஒரு டீச்சர்ஸும். அண்ட் பேரண்ட்ஸ் குழந்தைய வந்து ஒரு பைக்ல கூட்டிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஹெல்மெட் போட்டு வாங்க. உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்கன்ற பட்சத்துல தயவு செஞ்சு அவங்களுக்கு கொண்டு போய் தனி குடித்தனத்துல வச்சிடாதீங்க, வீட்டிலேயே வச்சு பாத்துக்கோங்க. ஏன்னா அப்பா அம்மாவை கூட வச்சுக்கிறது நமக்கு வந்து பாரமோ இல்ல வந்து நம்ம கடமையோ கிடையாது, நமக்கு கிடைச்ச வரம். உண்மையிலே அந்த பூமர்னு எதெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் தான் இன்னைக்கு ஒரு நாட்டுக்கு தேவையான, ஒருத்தருக்கும் தேவையான விஷயமா இருக்கு. எல்லாராலையும் போய் நாட்டை திருத்த முடியாது, நம்ம திருந்தினா நாடு தானா திருந்தும். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். அண்ட் வீட்டில் உங்களுக்கு அப்பா அம்மா இருக்க மாதிரி ஸ்கூல்ல இருக்க அப்பா அம்மா டீச்சர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கான மரியாதையை நீங்க நிறைய கொடுக்கணும். ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம்னு தெய்வத்துக்கு முன்னாடி அந்த 3வது இடத்துல வந்து வச்சிருக்காங்க அந்த டீச்சர்ஸ்ன்ற ஸ்தானத்தை. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு டீச்சர் வந்து அவங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட படிக்கிறவங்க நாளைக்கு டாக்டராவோ இன்ஜினியராவோ கலெக்டராவோ ஏதோ ஒன்று ஆகி அடுத்த லெவல் போயிட்டு வேற லெவல் சம்பளம் அப்படி போயிடலாம். பட் அந்த டீச்சர்ஸ் அங்கேயே இருந்து அடுத்த செட் ஆஃப் டாக்டர் டீச்சர்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த உலகத்துக்கு. ஸோ அவங்களும் சொல்றேன், டீச்சர்ஸ்ன்றவங்க தெய்வத்துக்கு சமம். அவங்களுக்கான மரியாதை எப்பவுமே கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறோம், டீச்சர்ஸே எதிர்த்து பேசுறது திட்டுறது அந்த மாதிரிலாம். நான்லாம் சாதாரண அடி வாங்கினது கிடையாது ஸ்கூல்லலாம். ஏன்னா அப்போல்லாம் அடி வெளுத்து எடுத்துருவாங்க. அப்போல்லாம் சும்மா சாதாரணமாக ஏதாவது பண்ணால் கூட அப்படியே திரும்பி போர்டு கிட்ட நின்று 2 கையும் தூக்க சொல்லி பின்னாடி வெளுப்பாங்க அந்த தடியில். சில டீச்சர்ஸ்லாம் என்ன எடுத்துன்னு வர சொல்லுவாங்க, சதீஷ் அந்த திறமை மட்டும் எடுத்துன்னு வாப்பா அப்படிம்பாங்க. நான் ஏதோக்கோ கேட்குறாங்கன்னு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா கையை நீட்டு, ஏன்டா ஏங்க என்ன எடுத்துகிட்டு வர சொல்லி என்னையே அடிக்கிறேன்ற மாதிரி இன்னும் பயங்கர டிஃப்ரெண்டான தண்டனைகள்லாம் அப்போ இருக்கும். இந்த நடராஜ் பென்சில் இருக்கும் இல்லையா, அந்த பென்சிலை வந்து கைக்கு நடுவில் இந்த இடத்துல வச்சு ஒரு சுத்துவாங்க, அப்படி அமுக்கி. மேபி பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கலாம், செம்ம வலிக்கும். அண்ட் சேர் போடு அப்படின்வாங்க. நான் சேர்ல தானே உட்காந்துக்கிறாரு வாத்தியார், எதுக்கு சேர் போட சொல்றாருன்னா சேர் வந்து எடுத்து போடுறது இல்லை, சேர் போட்ட மாதிரி இப்படியே உட்காந்தே இருக்கணும் ரொம்ப நேரமா. அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த முட்டிலாம் வலிக்கும் பாருங்க. ஸோ இப்படி டிஃப்ரெண்டான தண்டனைகள்லாம் இருக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது. திட்டுனாலே சாதாரணமாக வந்து வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இல்லை உடனே அப்பா அம்மா நம்மளும் போய் என்ன பண்றோம், நேராக சண்டைக்கு போய் ஏன் என் பையனை திட்டுறீங்க, அவங்கள கண்டிக்க விடுங்க. கண்டிச்சா மட்டும்தான் அந்த குழந்தை நல்லபடியா வளரும். இதுக்குதான் நல்ல பயங்கரமான இது இருக்கு. ஸோ ஏன்னா அவங்க கண்டிக்கிறதும் வந்து எந்த விதமான சுயநலத்தோடையும் கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, யாரோ ஒரு பையன் அப்படி நினைக்கிறது இல்லை. அவங்க அங்க படிக்கிற ஒரு கிளாஸ்ல 50 பேர் படிக்கிறாங்கன்னா 50 பேரையும் தன்னுடைய குழந்தையா பாக்குறாங்க ஒரு டீச்சர்ஸும். ஸோ அவங்க கண்டிச்சாங்கன்னா அதுக்காக நீங்க உடனே சண்டைக்கு போகாதீங்க, என்ன பண்ணாங்கன்னு கேட்டு தெரிஞ்சு அதை நீங்க எப்படி சரி பண்ணணும்னு மட்டும் பாருங்க. அண்ட் இப்போ நான் பேசுறதெல்லாம் ஆக்சுவலி நிறைய குழந்தைங்களுக்கு புரியாத லெவலுக்கு இருக்கலாம். ஏன்னா அஃப்கோர்ஸ் எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் இருக்கிறதுனால. பட் பேரண்ட்ஸுக்கு இதில் நிறைய நல்ல பாயிண்ட்ஸ் இருக்குன்றதுனால நான் சொல்கிறேன். அண்ட் பேரண்ட்ஸ் குழந்தைய வந்து ஒரு பைக்கில் கூட்டிகிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுறதை பார்த்தா அவன் பிற்காலத்தில் பண்ணுவான். காரில் கூட்டு வரீங்களா, தயவு செஞ்சு சீட் பெல்ட் போட்டு வாங்க. இந்த மாதிரி சின்ன ஒழுக்கங்கள்லாம் நம்ம பண்ணால் மட்டும்தான் அதை நம்மளை பார்த்து அந்த குழந்தை பண்ணும். அண்ட் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸுக்கு இன்னொரு பாயிண்ட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்கன்ற பட்சத்தில் தயவு செஞ்சு அவங்களுக்கு கொண்டு போய் தனி குடித்தனத்தில் வச்சிடாதீங்க, வீட்டிலேயே வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்பா அம்மாவை கூட வச்சுக்கிறது நமக்கு வந்து பாரமோ இல்லை வந்து நம்ம கடமையோ கிடையாது, நமக்கு கிடைச்ச வரம். இது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியாது. ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்க இருப்பாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அவங்க பார்த்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை அதை பார்த்து ஃபியூச்சரில் நம்மளும் அப்பா அம்மாவை கூட வச்சுக்கணுன்றது அப்போதான் அதுக்கு தோணும். அண்ட் தாத்தா பாட்டியோட வளரும் போது அந்த குழந்தை இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கும், இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லி தருவாங்க. நீங்கள் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் விட்டுட்டு எங்கேயாவது வெளில போகிறதுனா கூட நீங்கள் போயிட்டாவது வரலாம், சினிமாக்கு போகிறீங்களோ இல்லை வேற எங்கேயா போகிறத கூட போயிட்டு வரலாம், அவங்க அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ இதில் உங்கள் பொதுநலமும் இருக்குது, சுயநலமும் இருக்குது. ஸோ அப்பா அம்மாவை தயவு செஞ்சு கொண்டு போய் முதியோர் இல்லத்துலையோ தனி கொடுத்தனிலையோ வச்சிடாதீங்க, என்றைக்காக இருந்தாலும் கூடவே வச்சு பார்த்துக்கோங்க. அண்ட் ஒரு நல்ல ஸ்கூலில் நல்ல அருமையான அட்மாஸ்பியரில் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் கீழே படிக்கிறீங்க. எனக்கு உண்மையிலேயே இங்கே வந்து பார்த்தப்போ அவங்க வந்து ஒரு ஸ்கூல் ஓனரு மற்றவங்க ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி இதுவே இல்லை. உண்மையிலேயே அவங்க மேடம் பார்த்தேன், எல்லாரையும் வந்து அவங்களோட பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. எங்கிட்டையும் ஒரு பையன் மாதிரி அவ்வளோ நல்லா பேசினாங்க. எனக்கும் ஒரு ஸ்கூலுக்கு கெஸ்ட்டாக வந்துன்ற ஃபீலே இல்லை, ஏதோ நம்ம ஃபேமிலியில் வந்து உட்காந்து ஒரு இடத்துல எல்லாரும் முன்னாடி பேசிகிட்டு இருக்கன்ற ஒரு ஃபீல் தான் கிடச்சிருக்கு.
ஸோ வெறும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்க எனக்கே இந்த ஃபீல் கிடைக்குதுன்னா இங்கே பல வருஷமாக படிக்கிற எல்லாருக்கும் எவ்வளோ இருக்கும் நான் இதன் மூலமாகவே தெரிஞ்சுக்கிறேன். நிச்சயமாக சார், இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கூலில் இன்னும் எத்தனை வருஷமானாலும் நான் வர ரெடியாக இருக்கேன், வந்து எல்லார்ட்டையும் பேசுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அண்டு நிறையா நல்ல பாயிண்ட்ஸ் சொன்னதாக நினைக்கிறேன். நிச்சயமாக அதில் இருக்கிற நல்ல பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரிலாம் பேசும்போது ஜென்ரலாக அந்த என்ன பூமர்த்தனமாக இருக்குது, பூமர் அங்கிள்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் உண்மையிலே அந்த பூமர்னு எதெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் தான் இன்றைக்கி நாட்டுக்கு தேவையான ஒருத்தருக்கும் தேவையான விஷயமா இருக்குது. ஸோ தயவுசெய்து அதை வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் சொன்ன எல்லாமே நான் ஃபாலோ பண்ணது தான். ஒன்று கூட நான் வந்து ஏதோ ஒரு இடத்துல படித்தோ இல்லை இப்படி சொன்னால் கைத்தட்டல் கிடைக்கும், இல்லை ஸ்டேஜில் வந்தால் இப்படிலாம் பேசணும், அப்படி கிடையவே கிடையாது. நான் சொன்ன எல்லாமே நான் உண்மையிலே பைக் ஓட்டுற டைமில் எல்லாமே ஹெல்மெட் போட்டு தான் இருந்தேன். இப்போ காரில் உட்காந்துட்டு வரும்போதும் சீட் பெல்ட் போட்டுப்பேன். தண்ணி தம் அடிச்சதில்லை, அப்பா அம்மா என் கூட தான் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயமும் நான் உண்மையிலே ஃபாலோ பண்ண விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி நல்ல விஷயங்களை பண்ணலாம். ஏன்னா நம்ம இந்த நாட்டை திருத்தணும்னு போக முடியாது, எல்லாராலையும் போய் நாட்டை திருத்த முடியாது. நம்ம திருந்தினா நாடு தானாக திருந்தும். ஸோ தனி மனித ஒழுக்கம்னு ஒன்று இருந்தால் போதும், நம்ம எல்லாருக்கும் பெரிய முன்னுதாரணமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல உங்க எல்லாம் பார்த்ததில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் எத்தனை வருஷமானாலும் வந்து உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு நான் விருப்பமாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஜெய் ஹிந்த். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.